நீனா காதல் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம அபி இருந்துட்டு ரெக்கார்டிங்கை கையில் வச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவரங்க என்னது இது கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் அது இந்த கபோர்டில் வச்சிங்களா, என்னன்னே தெரியல, நான் எதுக்காக அங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பக்கம் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆகாஷும் அணுவும் வராங்க. என்னங்க, நாங்கள் ஏதாவது இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ரெக்கார்டிங்கை இங்கே யாரோ வச்சுருக்காங்க. இவரை கேட்டால் ராகம் வைக்கலன்னு சொல்கிறாரு. எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. கரெக்டாக அவன் தான் இதில் வேடிக்கை ரெக்கார்டிங்கை நீங்கள் 2 பேரும் இந்த ரூமில் என்ன பேசிக்கிறீங்கன்னு கேட்குறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கான். நீங்கள் ரூமில் ஏதாவது பேசியிருந்தா கண்டிப்பாக அதை வச்சு உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக திட்டம் கூட போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் ஆகாஷ் இருந்துட்டு, ராகவ் இப்போயாவது நீ உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ. அபிக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் தான் அபியை லவ் பண்ணியிருக்கான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ஆனால் அபி என்றைக்குமே அப்படி நினச்சதே கிடையாது. இதில் அவன்தான் ஞாபக மறதி மாதிரி இந்த வீட்டில் இருக்கான். மறுபடியும் அபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, உன்னையும் அபியும் பிரிக்கிறதுக்காக அவன் தான் ஏதாவது பிளான் போட்டுட்ருக்கணும். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கோவமாக போகவும், அதுக்கடுத்து தான் அபியும் அனுபவம் இருந்துட்டு, இந்த விஷயம் அஞ்சலி அக்காவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும். ஏற்கனவே அன்னைக்கு டாக்டரை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுட்டாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு ஏதோ பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி அக்கா நம்ம மேலே வருத்தப்படுவாங்க. ராகவ் இப்போவாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து ராகவுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.